இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன 4வது வார்த்தையை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். இதனை மார்க்கு தன்னுடைய சுவிசேஷ நூலில் எடுத்து எழுதியிருக்கிறார். மார்க்கு 15வது அதிகாரம் 34வது வசனத்தில் 9ஆம் மணி நேரத்தில் இயேசு எலோயி எலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். சங்கீதம் 22:1-10 வரையிலும் இந்த பகுதிகளை நாம் பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது கல்வாரி சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறார். 4வது வார்த்தையாக இந்த வார்த்தையை ஆண்டவர் உதிர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 59வது அதிகாரம் 2வது வசனத்தில் உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். இப்பொழுது கெத்சமனே தோட்டத்தில் ஆண்டவர் கதறுகிற நேரத்தில் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் என்று சொல்லுகிறாரே. பாத்திரம் என்பது ஒரு ஐக்கியத்தை குறிக்கிறது. மீட்பின் திட்டத்தில் பிதா இணைந்திருக்கிறார், குமாரன் இணைந்திருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இணைந்திருக்கிறார். பிதா தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக ஒப்பு கொடுக்க அவர் துணிந்து விட்டார். அந்த பாத்திரத்தில் அவர் பங்கு கொள்கிறார். தன்னுடைய சொந்த குமாரனை துடிக்க துடிக்க அங்கே சிலுவையில் அறையப்படுகிறதற்கும் நியாயம் தீர்க்கிறதற்கும் மனிதரால் நிந்திக்கப்படுகிறதற்கும் ஜனங்களால் அவமதிக்கப்படுகிறதற்கும் ஒப்பு கொடுத்து நிற்கிற அந்த பாத்திரத்தில் அங்கே பிதா பங்கு கொள்ளுகிறார். ஒரு தாவீது ஜெபித்த பொழுது வானத்திலிருந்து அவர் இறங்கி தாழ்த்தி இறங்கி மேகங்களின் மேலே பறந்து சென்று ஒரு இனம் புரியாத ஒரு ரெக்லஸ் லவ்வை வெளிப்படுத்தினதாக தாவீது தன்னுடைய அவன் ஜெபத்தின் மூலமாக கிடைத்த பதிலை எழுதுகிறார். அவர் மேகங்களை தாழ்த்தி இறங்கினார், செட்டைகளை அடித்து கிளம்பினார், அவர் குமுறினார், அங்கே பூமியினுடைய அஸ்திபாரங்கள் எல்லாம் தெரிந்தது என்று சொல்லி அவருடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் அத்தனையாக அவர் ஒரு ரியாக்ட் பண்ணினார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு இனம் புரியாத ஒரு வெறித்தனமான அன்பை அங்கே தாவீதின் ஜெபத்திற்கு ஆண்டவர் கேட்டு இறங்கி வந்து மிகுந்த ஜலப்பிரவாகத்தில் இருந்த என்னை தன்னுடைய கரம் பிடித்து தூக்கி எடுத்தார் என்று ஒரு மனிதனுக்காக தேவன் காட்டின அன்பை அவருடைய ஜெபத்தின் மூலமாக நடந்ததென்று சொல்லுகிறார். ஆனால் இங்கே தேவனுடைய குமாரனாக, ஒரே பேரான குமாரனாக, அவருடைய மடியில் தவழ்ந்த செல்ல பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்து துடி துடிக்க மரிப்பதற்கு அந்த பாத்திரத்தில் நான் ஐக்கியப்பட்டிருக்கிறபடியினால மனுக்குல நரக தீக்கு சென்றுவிடக்கூடாது என்கிறபடியினால அவர்களுடைய அக்கிரமங்கள் எனக்கும் ஜனங்களுக்கும் நடுவாக ஒரு மதிலை போல இருக்குது. என்னுடைய முகத்தை ஜனங்கள் பார்க்க முடியாதபடிக்கு அவர்களின் பாவங்கள் மறைக்கிறதே என்று சொல்லி அதற்கு பிதா தன்னுடைய குமாரனை ஒப்பு கொடுத்து விட்டதை பார்க்கிறோம். அந்த பிரிவினை சுவர் உடைத்தெறியப்பட வேண்டும் என்பதற்காக, தன்னுடைய முகம் தன்னை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சொந்த குமாரனை ஒப்பு கொடுத்ததை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகம் முழுவதினுடைய பாவம் தன்மேல சுமத்தப்படும் பொழுது பாவமே அறியாத பரலோகத்திலிருந்து வந்த இயேசு பாவம் முழுவதும் தன்மேல் திணிக்கப்பட்டு பாவமாய் நிற்கிற பொழுதுதான் அந்த பாத்திரத்தில் பங்கு கொள்ளும் பொழுது சொல்லுகிறார், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால், ஏனென்று சொன்னால் அக்கிரமங்களும் பாவங்களும் என் மேலே சுமத்தப்படும் பொழுது உம்முடைய முகம் எனக்கு மறைந்துவிடும், உம்முடைய முகம் எனக்கு தெரியாமல் போயிடும், உங்கள் பிரசன்னத்தை இழந்து விடுவேன், நான் உமக்கு பிரியமானவைகளை செய்கிறபடினால் நீர் என்னை ஒருபொழுதும் தனியே இருக்க விடவே இல்லையே, இப்பொழுது உலகத்தின் பாவம் முழுவதும் சுமத்தப்படும் பொழுது அது என்னை மறைத்து விடுமே, உம்முடைய பிரசன்னத்தை கொஞ்ச நேரம் நான் இழக்க நேரிடுமே. அந்த பாத்திரத்தில் இழக்க நேரிட்டாலும் மனிதனை நான் கைவிட விரும்பலை, மனுக்குலத்தை கைவிட விரும்பலை, நிற்கதியாய் நிற்கிற ஜனங்களை கைவிட விரும்பலை, நரக தீக்கு போகிற ஜனங்களுக்கு ஒரு மீட்பின் திட்டத்தை ஏற்படுத்துகிற தேவதூதன் பலப்படுத்தினபடியினால் அவர் அந்த பாத்திரத்தில் பங்கு கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம்.
பரிசுத்த ஆவியானவரும் அங்கே மரித்த சாவுக்க ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி 3வது நாளில் அவருடைய சரீரங்களில் உளப்பட்ட நிலம்போல ஆக்கப்பட்ட அந்த சரீரங்களில் இருந்த எல்லா காயங்களையும் மாற்றி அதில் இருக்கக்கூடிய துவாரங்கள் மாத்திரம் இருக்குது. ஆனால் மீதி எல்லா காரியங்களும் ஆறி அவர் அப்படியே 3வது நாளில் உயிரோடு கூட எழுந்து வந்ததை பார்க்கிறோம். பாத்திரத்தில் ஐக்கியப்பட்டு காரியத்தை செய்ததைத்தான் இங்கே பிதா தன்னுடைய சொந்த குமாரனை ஒப்பு கொடுத்திருக்கும் பொழுது நிற்கதியாய் கல்வாரி சிலுவையில் தொங்கும்போது தான் இந்த 4வது வார்த்தையை உதிர்த்துகிறார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? இப்பொழுது உம்முடைய முகம் எனக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. மனுக்குலத்திற்கு இனிமே உம்முடைய முகம் நல்லா தெரியும். உமக்கு மனுக்குலத்துக்கு இடையில இனிமே பாவங்கள் அக்கிரமங்கள் ஒரு பெரிய ஒரு சுவர் போல இருக்காது. நான் சுமந்தபடினால எல்லாம் உடைக்கப்பட்டு விடும். எல்லா ஜனங்களும் அந்த திரைச்சீலை கிழிக்கப்பட்டு எப்படி கிருபாசனத்தண்டையில் உம்மிடத்தில் தைரியமாய் வர முடியுமோ அந்த காரியத்தை நான் செய்கிறேன் என்று சொல்லி பிதாவின் பிரசன்னத்தை இழந்து துடித்த அந்த நேரத்தில் தான் இந்த காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த காரியத்தின் மூலமாக இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு நாம் எப்படி தப்பித்து கொள்வோம் என்று சொல்லி வேதம் நமக்காக சொல்லுகிறது. பிதா தன்னுடைய குமாரனை நமக்காக கொடுத்தார். குமாரன் தன்னுடைய பிதாவாகிய தேவனுடைய பிரசன்னத்தை மனுக்குலத்திற்காக கொஞ்ச நேரம் இழக்கும்படியாக அவர் ஒப்பு கொடுத்தபடியினால தான் தேவனுடைய பிரசன்னத்தை இழந்தவராக கல்வாரி சிலுவையில் கதறுகிறார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி இந்த வார்த்தைகள், சிலுவையில் அவர் உதிர்த்த இந்த வார்த்தைகள் சிலுவையின் ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறது. அவர் கதறினார் ஐயோன்னு சொல்லி பரிதாபப்படுகிறதற்காக அவர் இந்த வார்த்தையை பேசலை. அவர் அப்படி பிதாவின் பிரசன்னத்தை கொஞ்ச நேரம் இழக்க துணிந்தபடியினால் இன்றைக்கு நான் பிதாவின் இடத்துல நான் தைரியமாக கிருபாசனத்தண்டையில் கிட்டி சேர முடியும். அவரை பார்த்து அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிட முடியும். அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நின்று கொண்டு நான் அவரை ஆராதிக்க முடியும். நரகத்தீயிலிருந்து தப்பித்து நான் மீட்டெடுக்கப்படும்படியான ஒரு மீட்பின் திட்டம் எனக்கு தரப்பட்டிருக்கிறது என்கிற காரியத்தை அறிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி என்னை சுத்திகரிக்கிறது, என்னை நீதிமானாய் மாற்றுகிறது, என்னை பரிசுத்தவானாய் மாற்றுகிறது என்கிற சிலுவையின் ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் பெற்று அனுபவிக்க முடியும். கிறிஸ்து தேவ பிரசன்னத்தை இழந்து துடித்தது நாம் தேவ பிரசன்னத்தினால் நிறைந்து வாழும்படியாக, தேவ பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டிருக்கும்படியாக, தேவனுடைய ஆவியினால் அளவில்லாமல் நிரப்பப்பட்டிருக்கும்படியாக ஆண்டவர் இந்த பெரிய வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அவருடைய ஆவியில் நிறைந்தவர்களாய், அவருடைய ஆவியை அளவில்லாமல் பெற்றுக்கொண்டவர்களாக சுவிசேஷத்தின் சம்பூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு இடத்திலும் கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உலகம் எல்லாம் மாயையா, உம் அன்பொன்றே போதுமையா, உம் அன்பு ஒன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம்.